ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு துர்கேஷ் கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம கிராணி சாப்டர் 3ல் ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே கேட் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நஷ்டம் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ செம்மையாக இருக்க போது நம்ம பாட்டி மட்டும்தான் இருக்க போகிறாங்க. ஆமாம் மக்களே, பாட்டி மட்டும்தான் இருக்க போகிறாங்க. வித் நம்ம டேடியோட எஸ்கேப் ஆக போகிறோம். ஏற்கனவே கேட் எஸ்கேப் வித் டேடியோட தான் எஸ்கேப் ஆகணும். வித்து தாத்தாவோட கூட எஸ்கேப் ஆகணும். ஆனால் செம்மையாக இருந்துச்சு அந்த எஸ்கேப். இன்னும் யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுத்ததுனால இதில் வந்து 25, 23 நம்ம முடிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குங்க. ஓகே, நம்ம வந்து இன்னும் ஃபாஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா எனக்குள்ளே மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா எனக்குள்ளே பக் ஆகிடுச்சு கொஞ்சம், அதனால் நான் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பண்ணேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ செம்மையாக இருக்க போது இன்னும் யாரும் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படின்னாலும் நம்ம கேட் எஸ்கேப் புரியும். ஓகே, நம்ம கேட் எஸ்கேப்பை விட இந்த ட்ரெயின் எஸ்கேப் எப்படி இருக்க போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வித் நம்ம வந்து கிராணி சாப்டர் 4ல் இன்னும் டேட் கொண்டு வந்துருந்தாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே கேட் எஸ்கேப்பில் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இதில் வந்து பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அதனால் வெப்பன் கீயை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், போயிடலாம். வெப்பன் கீ எடுத்துகிட்டு ஏன்னா நான் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். வெப்பன் கீ எடுத்துகிட்டு நம்ம வந்து வெப்பன் எடுத்துருக்கலாம். திரும்ப ஒரு சத்து போட்டு விட்டு வெப்பன் கீ எடுத்துக்கலாம். வெப்பன் கீ எடுத்துகிட்டு நம்ம வந்து பாட்டிங்களுக்கு கிராஸ் ஆகிடுவா. இதில் நம்ம வந்து பாட்டி மட்டும்தானே இருக்கா. சரி, நம்ம வந்து ஈஸி மூடுன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆனால் நான் நடுவில் கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஹார்டுன்னு சொல்கிற மாதிரி நான் நார்மல்னு மாற்றுறேன். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஈஸியாக விளாண்டு போர் அடிச்சு போச்சு. அதனால நம்ம வந்து கொஞ்சமாக நார்மல் மூடு அப்படியே தாவி போயிடலான்னு பார்க்குறேன். எங்கே ஓகே, நம்ம அடுத்த தடவை வேணாம் ட்ரை பண்ணுவோம். நம்ம வந்து கேட் எஸ்கேப் ட்ரை பண்ணலாம் மக்களே அடுத்த தடவை வித் டேடியோட. அடுத்து வந்து கிராணி சாப்டர் 1ல் நோடு சேலஞ்சோட வித் நோடு சேலஞ்சு நோடை ஈடு பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம நம்ம ஒரே ஒரு தடவை தான் செத்துருக்கோம். அதாங்க பல அதிசயம். அதனால தான் நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போதே. அதனால் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. ஓகே, என்ன கேள்வி இதுக்கு தானே நான் உன்னைய வச்சுருக்கேன். ப்ராக்டிஸ் மூடில் விளையாண்ட நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணேன். ஏன்னா நீங்கள் இதே விளையாண்டு சளிச்சிடும், அதுக்காண்டி தான் நான் ஃபாஸ்ட் பண்ணேன். ஓகே மக்களே, ஓகே நம்ம வந்து கீழே குதிச்சுட்டு என்ன பண்ணுவோம், மேலே உடனே ஓடிடுவோம். வீட்டிலேருந்து கூடி அப்படியே கீழே பாட்டி பேசினதுனால பாட்டி தொல்லை தாங்கலன்றதுனால இருமலாக வருது மக்களே. ஓகே மக்களே, நம்ம வந்து பிளாங்க் இருக்குங்கக்குள்ள பிளாங்கை பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து 2 கல்லை பொறுக்கியாச்சு. பாட்டி வாங்க, பாட்டி ஐயோ இது ஸ்லெண்ட்ரினா வேற. இப்போ கதையை முடிக்கணும், ஆனால் முடிக்க முடியாது மக்களே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம டேடியோட தானே இந்த எஸ்கேப் ஆக போகிறோம். டேடியே கழட்டி விட்டா எப்படிங்க. ஐயோ நம்ம பாட்டி வேற இல்லை, செம்ம கான் பண்ணும். அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த எஸ்கேப்பே பண்ணேன். பாட்டியை பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப ஹார்ட் மூட் மாதிரி ஃபாஸ்ட்டாக வர மாட்டா, கொஞ்சம் நார்மல் மூட் மாதிரி தான் வருவா. ஓகே, என்னடா டோர் மட்டும் இருக்குது. என்னங்க டோர் மட்டும் தான் இருக்குது, பாட்டி ஆளை காணோம். அடியே ஏய், பாட்டி என்னங்க மேஜிக் பண்ணுறா. டோர் மட்டும் திறந்தோன்னே மறைஞ்சிட்டா. ஓகே, நம்ம வந்து இப்போ இங்கனக்குள்ளே சத்தத்தை போட்டுருவோம். ஏன்னா மெயின் டோர்கிட்ட இங்கே தான் வருவா. மெயின் டோரே பக்கத்துலேயே தான் இருக்குது, அதனால இந்த பக்கம் தான் வருவா கண்டிப்பாக. கிளவி பாட்டி வாங்க இந்த பக்கம், உங்களுக்காண்டி நான் வெயிட்டீஸ் வரமாட்டேன். வந்துடா எட்டா காடா பட்டுறா. அவனை விட மாட்டா. நான் தாத்தா பிள்ளை இல்லை,
பார்த்தீங்களாங்க, தாத்தா இல்லை அதனால கிளவி சந்தோஷப்படுறா. தாத்தாட்ட மட்டும் சொன்னோம், தாத்தா அவ்வளோதான் பிச்சிருவாரு கிளவிய. அப்படிதானே தாத்தா? சிப் தாத்தா இல்லையோ. ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு கீழே உள்ள விஆர் ரூம் போட முடியாது. அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு இந்த ஷூட் பண்ணி உடச்சி விட்டுட்டு வந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள ஷெட்டிக்கு வேணும் நம்மளுக்கு. இது கீழே தூக்கி போட்டு அதுக்கு அப்புறமேட்டு வந்து தரேன்னு பார்க்கலாம். ஃபயர்வுட் இம்பார்ட்டன்ட் தெரில, எனக்கு தேவையான காக்கா என்ன வச்சுருக்குன்னு நான் இன்னும் பார்க்கல. ஓகே, நான் ஷெட்டிக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ திறந்து பார்க்க போகிறேன். ஓகே, வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, மறக்காமல் வந்து பெல் ஐக்கான் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே மக்களே, நம்ம வந்து வெளியே என்னென்ன கல் கிடைக்குதோ அந்த கல் ஃபுல்லாக பொறுக்க போகிறோம். போகிற வழியில் கல்லை பொறுக்கிக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணி கதவையும் பூட்டிக்கலாம். பாட்டி வந்துட்டா பிரச்சனையாயிடும். ஓகே ஓகே, டெடியும் இருக்கிறத வச்சுட்டு நான் திறக்க வேணாம்னு சொல்லிட்டேனுங்க. ஓகே, திறந்துட்டோம்ல. ஓகே, நம்மளுக்கு அடுத்து போய் ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாட்டி வந்துருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஓகே, நம்ம ஏற்கனவே ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து சீக்கிரம் போகணும். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓடுறா பாட்டி விலகு. நான் எதுக்கு இந்த நார்மல் மூடுக்கு மாற்றினேன்னு தெரியுமா மக்களே? ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எப்படா மாற்றினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜிக் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நான் வந்து நடுவில் அங்கே கட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறது இல்லையா, அதனால் நான் நடுவில் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். என்னங்க, நார்மல் மூடுக்கே இவ்வளோ ட்ரஸ்ட்டு கொடுத்துருக்கா பாட்டிக்கு. ஒருவேளை பாட்டி இப்போ தான் ஸ்பான் ஆகிப்பாலோ. ஆனால் சத்தம் கேட்டுச்சுங்க, நடக்கிற சத்தம். அதனால தாங்க நான் ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தது ஒருவேளை ஸ்பானாக இருக்க மாட்டாரோன்னு நினைக்கிறேங்க. கேள்வி வா சீக்கிரம்டி. நாங்கள் வர்றதுக்கே லேட் பண்ணுறா பாட்டி. வந்துருச்சு. வா வாங்க பொறுமையாக வாங்க. சாவி. ஓகே, இவ்வளோ போட்டு தள்ளிட்டு இவனையும் போட்டு தள்ளிக்கலாம். என்னங்க போச்சு இந்த டோர் ஆக்டிவேட்ரு, அது பேர் இது. டோர் ஆக்டிவேட்ரு எங்கடா? இந்த இருக்கு. இன்னுக்குள்ளே போட்டு தள்ளினா எங்கிட்ட போய் விழுவுதுன்னு பாருங்கங்க. பாட்டி தொல்லை தாங்கலை. பாட்டியை போட்டு தள்ளிட்டு இவனை போட்டு தள்ளினா முதலே அவனை போட்டு தள்ளணும், அப்படின்னா தான் பாட்டி வரும். ஓகே, நம்ம வந்து இப்போ போய் வெளியே கல் பொறுக்குவோம். கல் பொறுக்க போகிறேன். நான் கல் பொறுக்க போகிறேன். கல் என்னங்க வர மாட்டேது. ஐயோ எடுத்தாச்சு. ஓகே, நம்ம வந்து கல்லை எடுத்தாச்சு. கல்லை எடுத்துட்டு நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு கல் வேணுங்க நம்மளுக்கு. இன்னும் அந்த ஒரு கல் கிடச்சிட்டா போதும். ஓகே, இந்த ஒரு கல்லும் கிடச்சிச்சு. ஓகே, இன்னும் டெத்து வேறு ஆகலையேங்க. டெத்து ஆனால் தானே பாட்டிக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போதைக்கு இதை திறக்க வேணாம் எதுவும். ஏன்னா பாட்டியை வச்சு தாங்க நம்ம திறக்கவே போகிறோம். பாட்டினா கடைன்னு திறந்துருவா. அவங்க பாட்டுக்கு சுற்றிட்டு இருப்பாங்க, நம்மளை திறக்க விட மாட்டாங்க. ஓகே, மேட்ச் பாக்ஸ் வேணும். இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. போடு. நான் நினச்ச மாதிரியே எல்லாமே என் கைக்கு வந்துடுது. ஓ மை காட், ஏன்னாங்க ரொம்ப டவுரிங் பண்ணுறாங்க நம்மளை. பாட்டி வாங்க, உங்கள் பேரே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் வந்துடுவாங்க போகிறா. அடியே கிளவி வாடி அப்படின்னு கூப்பிடணும். ஓகே, நம்ம வந்து மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு மேலே போகணும்.
ஐயோ என்னடுங்க பக்கு பண்ணுறாங்க, பக் பக் பக்குன்னு இருக்குது. போகலாமா வேணாமா? ஐயோயோ போச்சு போச்சு. நடுவில் வேற கொஞ்சம் பக்காயிடுச்சு மக்களே. ஐயோ ஓடு ஓடு. இப்போ வெளியே வருதுங்க கொஞ்சம் கொஞ்சம். சபாடி வந்தாச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சுட்டாங்க. மேட்ச் பாக்ஸ் வச்சு நான் என்னங்க பண்ணேன்? நான் வந்து இங்கே நிற்காதுன்னு சொல்லிட்டு நான் மறந்தாப்புல ஸ்டக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே மேலே வந்துட்டேன் தெரியாமல். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போலாம் மொத்தமாக ஆகலை. ஓகே நான் வந்து கீழே போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகேங்க பாட்டி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னு தெரியுமாங்க? இங்கே தாங்க நான் அடியே வாங்கினது பாட்டிகிட்ட. பார்த்தீங்களா ரொம்ப பக் பண்ணாங்க. பக் ஆயிடுச்சு. அது இப்படியே போட்டிருக்கலாம் பாட்டியை, ஆனால் பக் ஆயிடுச்சு கொஞ்சம். அதனால் டெட்டும் வர வச்சுட்டா பாட்டி அட்டக்குன்னு போட்டு. பாட்டி கீழே விழுந்த என்ன உனக்கு? எனக்காண்டி ஒரு மனுஷன் விட்டுருக்க கூடாதா? ஓகே நம்ம அடக்குன்னு திறந்துட்டு மடக்குன்னு ஓடிடணும். நம்ம வந்து சத்தம் போடக்கூடாதுங்க, ஏன்னா விஆர் இருந்தால் சத்தம் போட முடியும். அதனால் நம்ம வந்துட்டு இப்போ வந்து மேலே போயிட்டு என்ன பண்ணுவோம், அங்கே ஸ்லிங் ஷாட் போட்டோம்ல, ஒரே அடியாக பாட்டி எடுத்து போட போகிறோம். அந்த ஸ்லிங் ஷாட்டை எங்கே 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 கிளவி கிளவி பாட்டி வாங்க ஆடி ஆடி தொட்ட கிளவி. என்னங்க வரமாட்டுது கேள்வி? கேள்வி என்னங்க கேள்வி மேஜிக் பண்ணுது, சத்தம் போட்டு கூப்பிட்டு விடுவோம். அடி அடியே கிளவி, நல்ல கிளவியில சொட்டை கிளவியில மண்டை கிளவியில கொஞ்சம் வந்தால் என்ன குறைஞ்சா போகிற. வந்துச்சு வந்துச்சு வந்துட்டா பாருங்க சாவடி நாய். அதுங்க மக்களே பாட்டி தொல்லை தாங்கலங்க. சாரி மகளே, ஏன்னா நாங்கள் நடுவில் அந்த இதை கட் பண்ணிட்டேன். தெரிஞ்சு எனக்குள்ள நிறையா கட் பண்ணிட்டேன். ஓகே நான் வந்து இந்த ஸ்விட்சு ஆக்சிலேட்டர் ஸ்விட்சை நான் எனக்குள்ளே போட்டுக்கிறேன். ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து கடைன்னு போட முடியும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே நம்ம வந்து ஃபயர் வுட்டு எடுத்துக்கலாம். எதுக்கோ வைக்கிறோம். சேஃப்கி மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். சேஃப்கி அது மாதிரி சேஃப்கி இருந்தாலே நல்லாயிருக்குங்க. காக்கா ஓகே நம்ம வந்து எனக்குள்ளே வச்சிடலாம். அடுத்து வந்து கீழே போயிட்டு மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். இது வேறு எங்கிட்டிருந்து வருதுன்னு தெரியல எங்கள் லிஃப்ட்டு. ஐயோ எங்கிட்ட மேலேருந்து கீழே வந்தால் நல்லாயிருக்கும். கீழேருந்து மேலே போகுமா இன்னுமே புரியல. மேலேருந்து கீழே தாங்க போகுது. திரும்ப கீழே அனுப்பி விடுவோம். என்னங்க வர மாட்டுது? ஐயோ பாருங்கங்க திரும்ப மேலே போகுது. இங்கிட்டு வான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டான். வந்துட்டு வந்துட்டு வருது வரிக்க விலகு வரிக்க விலகு. ஓகே நம்ம மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டு இப்போ மேலே போவோம். ஓடுறா நம்ம கிராணி சாப்டர் 2ல் இவ்வளவு அழகாக நான் மேட்ச் பண்ணியதே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஓகே பாட்டி தாத்தா உங்களை நான் தூக்கிட்டு எரிச்சிடுறேன். எனக்காண்டி உங்கள் பாடியை மட்டும் தாங்க. சரிங்களாங்க அப்படியே தரவாங்க போகிறோம் சைட்டு கேப்பில். வரமாட்டாங்க கிளவி சரியான ஆள். ஓகே நம்ம வந்துட்டு ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு கீழே இறங்க போகிறோம். எதுக்குன்னா நம்ம மேலே ஏற போகிறோம். எதுக்குன்னா அந்த ட்ரெயின் கீ ஐயோ ஸ்லிங் ஷாட் போச்சு. ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு நம்ம வந்து எனக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஏன்னா அங்கிட்ட எங்கிட்டாவது போய் போட்டா பக்காகி வெளியே வராமல் போயிட போகுது. அதனால் எனக்கு கீழே போகவும் பயமாக இருக்குது. பாட்டி வந்து உண்டு. அதுக்காண்டி நான் வந்து எனக்குள்ளேயே ட்ரெயின் கீயை போட்டு வச்சுக்கிறேன்.
அப்புறமேட்டு கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். டேடியும் அப்படியே நைஸாக கொண்டு போயிடலாம். அதுதான் நம்மளுக்கு நல்லது. நம்மளுக்கு இதுதான் கடைசி நாளாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ கொண்டு போயிடலாம் நைஸாக கீழே குதிச்சுட்டு. நம்ம வந்து இப்போ வந்து கிளவி ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இன்னும் ஒரு கல் தேவை. கிளவி அடியே எங்கடி போயிட்ட கிளவி? நாங்கள் நம்ம பாட்டி ஆளையே காணோம். ஏன் கிளவி வரமாட்டேங்க கூட? வாடி. பாட்டி வரமாட்டேதுங்க. வந்துருச்சு. யாரை பார்த்துட்டா பாருங்க. கடைசியாக போகும்போது கூட வாயை பழந்துட்டு சாப்பிடு கிளவி. வாயை பழக்காத கிளவி சாப்பிட சொல்லுவாங்க. ஓகே மக்களே, ஓகே நம்ம வந்து இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சேஃப்டிக்குள்ளையாவது முதல்ல பிடிப்பானுங்கன்னு தெரியல. இல்லை அதுலேயும் பார்த்தீங்களா ட்ராப் இது முதல்ல ஒழிச்சு கட்டுறோம். என்னடா இது காந்து போடுவாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து சேஃப்டி எடுத்துகிட்டு இது திறந்து பார்க்கலாம். நல்லதாக கொடுங்கடா. பிரிட்ஜு கிராங்க்கு அன்னைக்கு பிரிட்ஜு கிராங்க்கு நீ எவ்வளவு தேட விட்டீங்க? இந்த ஜென்ரேட்டர் கேபிள் எவ்வளவு தேட விட்டீங்கப்பா? இப்போ மட்டும் நல்லதாக கிடைக்குதுங்க நம்மளுக்கு. ஐயோ ஐயோ, ஆனால் இதில் ஃப்யூஸ் நான் நல்லா தேடணும்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் ஃப்யூஸ் கரெக்டாக கிடச்சிச்சு. ஆனால் பிரிட்ஜு கிராங்க் கடைசியில் அங்கே இருந்துச்சு. ஓகே, என்னடா ஒன்று சொன்னாலும் காயின் ஆனால் நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா நம்மளை அதுக்கு பதிலாக டோர் ஆக்டிவேட்டர் எடுத்தாச்சு. காயினுக்கு பதிலாக நம்ம டோர் ஆக்டிவேட்டர் எடுத்தாச்சு. ஏன்னா அது சத்தம் போட்டே இருக்கிறதுனால தான் நான் சாவடிச்சு எடுத்தேன். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து பிளாங்க் வச்சு பிளாங்க் நம்ம கடைசியாக வச்சு என்ன பார்க்கலாம். அதுக்குள்ள ஒன்று ஃபியூஸ் அது நல்லா வச்சுருப்பாங்க. ஓகே, வந்து நைஸாக போய்ட்டு ஐயோ முடிச்சோம் பக் பண்ணி விட்டேன். ஐயோ வேறு எங்களுக்குள்ளதான் வரான்னு பாருங்க. ஸ்லெண்ட்ரினா மூஞ்சிய பாரு. ஸ்லெண்ட்ரினா ஐயோ கிளவி பாட்டியை பாருங்க, சொல்ல தாங்கலை. இதில் சார்ஜ் 2 தான் இருக்கு என்கிட்ட. ஓகே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுக்கலாம். என்ன விளாட நல்லா தாங்குங்க, சார்ஜ் பேட்ரி தாங்கும். ஓகே, வந்து பாட்டி ஸ்லிங் ஷாட்டை எடுத்துகிட்டு ட்ராப், திரும்ப ஒரு ட்ராப். பாட்டி வந்துருச்சு. எடுறா ஸ்லிங் ஷாட் எடுறா சால் கிளவி. 2 நிமிஷம் 30 செகண்டுக்கு கிளவி தொல்லை இல்லை. இது நம்ம கிளவி எத்தனை தடவை போட்டு தள்ளியிருக்கோன்னு எனக்கே தெரியல. ஓகே நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்? இப்போ நான் இப்போ எதுக்கு நான் மேலே போனேன் சத்தியமாக தெரியல. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்னா தேர்ந்தது அது வாயில் வேற வந்து வரைய மாட்டேங்குது. இந்த டோர் ஆக்டிவேட்டு இந்த க்ரோபார் எடுத்துகிட்டு போய் எடுக்க போகிறோம். எதற்காக எடுக்க போகிற? இந்த க்ரோபார் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு மேலே போய் பார்க்க போகிறோம். ஓகே, பாட்டி உங்கள் பேரை வந்துட்டே வாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் வந்துருவாளாங்க கிளவி. பாட்டி உங்களை போட்டு தெரியல, உங்கள் பேரை வந்துருங்க வரீங்க அப்படின்னு கூப்பிட்டா மட்டும் வந்துடுவாங்க. அஸ்கு புஸ்கு அப்பளம் உடனே சொல்லிட்டு வந்துடுவேன். ஓகே, நம்ம வந்துட்டு க்ரோபாருக்குள்ளே ஒன்றும் அவசியமாக படுறதில்ல. ஜென்ரேட்டர் கேபிள் வச்சுருக்காங்க உள்ள. ஜென்ரேட்டர் கேபிள் வேஸ்ட்டு. அண்ட் எலக்ட்ரிக் ஸ்விட்ச் மட்டும்தான் எல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம தேடும் போது கிடச்சிச்சு. ஓகே,
இதில் நம்ம பாட்டி இருக்கிறதுனால ஈஸியாகிடுச்சுங்க எஸ்கேப்பே. அடுத்த தடவை நம்ம பாட்டி மட்டும் வச்சு நோடு எடுத்து சேலஞ்ச் பண்ணிடலாங்க. ஐயோ இதில் தான் பண்ண முடியல. ஓகே பிளாங்க் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஆக்சிலேட்டர் கிடைக்கல. அதனால் நம்ம வந்து பிளாங்க் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு ஆக்சிலேட்டர் பாட்டி வர மாதிரி இருக்குங்க. ஆஹா பாட்டி வந்துருச்சுங்க, வந்துருச்சு. சத்தம் கால் சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்துருச்சுன்னு சொன்னேன் மக்களே. ஓகே சத்தம் போடு. திரும்ப ஒரு சத்தம் போட்டால் கிளவி வந்துடும். அதனால் நான் வந்து இப்போ எந்திரிச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே வருங்க. சாரி மொதல் இடத்துல தான். ஐயோ இந்த போண்டாவை வேற எனக்கு வேறு இந்த வாய் திறந்துட்டே இருக்கு பாருங்க. அது வாயில் நான் வந்து இந்த இதை போட போகிறேன், வெந்தயத்தை காய்ச்சி ஊற்றுற ஸ்லெண்ட்ரி நான் பேர் வைக்க போகிறேன். வந்துருச்சு பாருங்க கேள்வியே. என்ன பாட்டி உங்களை வச்சு சொப்பு செஞ்சுட்டேன், அமைதியாக இருங்க. இதுக்கப்புறம் எதார்த்தம்னு நினைப்பா கிளவி தொல்லை தாங்க. கிளவி இல்லாத வரையும் சந்தோஷமாக இருந்தேன். ஐயோ கிளவி வந்தாலே தொல்லை தாங்க நமக்கு. இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து போயிடலாம் அந்த பக்கம். ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ ஆக்சிலேட்டர் தேவை. உள்ளது வந்துடுங்க. ஆக்சிலேட்டர் கிடச்சிருச்சு. நம்ம வந்து இப்போ கீழே போயிட்டு ஆக்சிலேட்டரை போட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது மக்களே. இப்போ நம்ம பாட்டி வந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இப்போ நம்ம பாட்டியை போட்டு தள்ள போகிறேன். ஏன்னா நம்ம டேடி எடுக்கணுங்க. டேடி எடுத்தோடனே பாட்டி வந்துருச்சுன்னா பிரச்சனையாயிடும். கொஞ்சம் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவா கிளவி. அதனால நான் வந்து அவளை போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலை பார்க்க போகிறேன். வெறும் தான் எஸ்கேப் ஆகலன்னு நினச்சேன், ஆனால் டெத் சேலஞ்ச் பண்ண முடியல. நான் ஒவ்வொரு தடவையும் போட்டு தள்ளுது கிளவி. ஏன்னா நம்ம போன தடவை ஸ்லெண்டினை வைக்கலன்னு சொல்லிட்டு தாங்க நான் தாத்தாவே தூக்குனேன். ஏன்னா எனக்கு 3 பேரை வச்சு விளையாடாலே பிடிக்காது. அடுத்த தடவை இந்த ரிபலியன் கிராண்ட் சாப்டர் 4 ரிபலியன் 4 பேர் இருப்பாங்க. ஸ்லெண்ட்ரினா மட்டும் எடுத்துடுவேன். ஸ்லெண்ட்ரினா நம்மளுக்கு தேவையில்லைங்க, தொல்லை பண்ணுது ஸ்லெண்ட்ரினா. அதனால அது இழுப்பா அதில் வேறு ஸ்லெண்ட்ரினா. அதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்கடா பண்ணிட்டோம்? இங்கே தான் தர, இன்னொரு தர, அவ்வளவுதான். ஓகே நம்மளுக்கு வேலை முடிய போகுது. பாட்டியை மட்டும்தான் போட்டு தரணும். இல்லைன்னா சத்தம் கேட்குதான்னு பார்த்துக்கிறேங்க. ஆஹா இப்பயே உட்காரமா பண்ணுறாங்களே கிளவி. கிளவியே வந்துட்டியா குடி? இல்லடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து ஒரு வாயிலே ஒரு போண்டா போடுறேன். வந்துருச்சுங்க கிளவி. அதுக்கு தான் நான் வந்து முதல்ல போய் ட்ரெயினுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே நம்ம வந்து ஸ்லிங் ஷாட் அந்த கிச்சனில் போட்டு வச்சிடணும். ஸ்லிங் ஷாட் இன்னைக்கு ஃபுல்லாக கிச்சன்லேயே ஃப்ரீயாக இருக்குதுங்க. முதல்ல பாட்டியை இவ்வளோ தடவை போட்டு தள்ளினதே இல்லை ஆடி கிளவி. ஓகே 2 தடவை சத்தம் போட்டு வச்சிடலாம். பார்த்துருச்சுங்க கிளவி. எந்திரி சாவு. ஓகே இப்போ தான் நம்மளுக்கு பெரிய வேலை இருக்க போகுது. என்னதுடான்னு கேட்டிங்கன்னா டெடி சொல்லியிருந்தோமே, டெடியும் கிடச்சிச்சு. ஹார்ட் பீட் சத்தம் கூட கேட்கல, ஏன்னா பாட்டியை போட்டு தள்ளியாச்சு. என்னங்க பாடி மறைஞ்சு போயிட்டு இன்னும் வந்துருவாள் கிளவி. அப்படின்னா எங்கேதான் இருக்கா, ஃப்ரீஸ் ஆகிருப்பா. ஏன்னா ஸ்லெண்ட்ரின் போட்டு தள்ளிட்டு அவளை ஸ்லெண்ட்ரின் நான் டெடியை எடுத்தால் கொஞ்சம் கோவம் வர மாதிரி அப்படியே பக் ஆயிரும். நம்ம ஏற்கனவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு மக்களே. இன்னும் யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்க. நான் சொல்லவும் மறந்துட்டேன். ஓகே நம்ம வந்து டோரை திறந்து விட்டுறலாம். இன்னும் இந்த டோரே திறக்கலை பார்த்தீங்களா. அந்த போண்டா வைக்க கொடுப்ப நம்ம வந்து இதை திறந்தோடனே கோவம் வருதான். கோவம் மேடத்துக்கு போடி குந்தாணி கிளவி. ஓகேங்க உங்கள் 2 பேர்த்தையும் கோட்டை விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஏன்னா ட்ரெயின் எஸ்கேப் கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றதுனால நான் வந்து டெடியை வச்சா 2 பேருமே துரத்துவாங்க. 2 பேருமே நம்ம பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு தாள் லேட்டாக வருவாங்க, ஒரு தாள் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க.
அதுக்காண்டி நான் வந்து போட்டு தள்ளிட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நான் எஸ்கேப் ஆனேன். ஓகே மக்களே, இந்த எஸ்கேப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்கள் யாருக்காவது பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இதோட வீடியோவே முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.